வணக்கம். நான் இப்போ வந்திருக்கிறது த கொலு ஸ்டுடியோ. பேரே எவ்வளோ மாடர்னா இருக்கு பாருங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலான விஷயத்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி பொம்மைகள் ட்ரெடிஷ்னலா இருக்கும். ஆனா கொண்டு போறது அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கும் ரீச் ஆகணுங்கிறதுனால ஒரு மாடர்னான நேமா எனக்கு மனசுல படுது. எல்லாருக்கும் நமஸ்காரம். இது வந்து 2021 ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல நாங்கள் நிறையா பொம்மைகள் வாங்கணும் அப்படிங்கும்பொழுது நிறையா இடங்கள்ல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி ப்ரைஸிங் வந்து இல்லாத மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். எங்கே போனாலும் ஒரு டால் ஒரு ப்ரைஸில் இருக்கும், இன்னொரு இடத்துல வேறு மாதிரி இருக்கும், நிறைய நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு எம்ஆர்பின்னு ஒன்று கிடையாதா அப்படின்ட்டு நிறையா யோசிக்க ஆரம்பித்தோம். அப்படி யோசிக்கும் பொழுது நிறையா இடத்துக்கு போனோம், நிறையா கிராமங்களுக்கு போனோம், நிறைய பேர் வீட்டுக்கு போனோம். ஸோ இதில் பார்த்த அத்தனை பொம்மையும் நாங்கள் ஹேண்ட் பிக் பண்ணி நேராக எடுத்துன்னு வந்தது தான். எங்கள் காரில் நாங்கள் டைரெக்டாக எடுத்துன்னு வருவோம். எடுத்துன்னு வந்துட்டு அந்த டால்ஸை தான் நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து செல் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பேக்கிங் வந்து இன்ஃபேக்ட் 4 லேயர்ஸ் வச்சு ப்ரொடெக்ஷனாக கொண்டு போகணுங்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 6-7 மந்த்ஸ் வந்து நிறையா ஒழுங்காக போகாமல் இருந்தது. நிறையா திங்ஸை வந்து நாங்கள் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி பேக்கிங்கை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து நிறையா பேருக்கு வந்து இது உடையாமல் போகுது அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வாங்கிட்டு வரதுக்கு காரணமே இது வந்து இட் ஹேஸ் டு ரீச் லாட் மோர் பீப்புள் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அது ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் நிறைய திங்ஸ் வந்து அந்த ஆர்டிசன்ஸ் நிறைய பேர் வந்து அவார்ட் வின்னிங் ஆர்டிசன்ஸ் கிட்ட வந்து வாங்குகிறோம். அவளுடைய நுணுக்கங்களை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும், நிறைய ஸ்டோரிஸ் வந்து அடுத்த ஜெனரேஷன் மக்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப மும்முரமாக இருக்கும். ஏன்னா இது வந்து இதோடு நிறுத்திடக்கூடாது, இதுக்கு அடுத்த தலைமுறைகள் வந்து வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த ஸ்டோரிகள்லாம் தெரியணுங்கிறதுக்காக நம்மளுடைய வெப்பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை வந்து மேக்ஸிமம் எதுக்கெல்லாம் எங்களால் வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ அந்தந்த டால்ஸுக்கு ரிலேட்டடான ஸ்டோரிஸை வந்து அதில் போடுறோம். ஸோ இது மாதிரி நிறையா திங்ஸ் இன்னோவேட்டிவாக கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட் வந்து எப்பவுமே எங்களுக்கு இருந்தால் we will be going heights. Thank you so much for all your support. Thank you Nandini ma'am for coming all the way. த கொலு ஸ்டுடியோ அவங்களுடைய ப்ரொப்ரைட்டர்கிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். சுபாஷினி இவங்க வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு பேஷன் காரணமாக இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணுறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் எப்படி வந்து அப்ராட் வாழ்க்கையை வைண்ட் அப் பண்ணிட்டு நான் இந்தியாவில் எனக்கு கொலு வைக்கணும், நிறைய பண்டிகைகள் கொண்டாடணும், என் குழந்தைங்களாம் இங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்படி சென்னையை நோக்கி ஓடி வந்தனோ அந்த மாதிரி இவங்களும் பேஷனேட்டாக கொலு ஸ்டுடியோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அழகழகான பொம்மைகள் இருக்கு. உள்ள வந்தோடனே நிறைய ரசிச்சு பார்த்தேன். எதெல்லாம் வந்து வேற எங்கேயும் பார்க்காத கலெக்ஷன்ஸை முதல்ல காட்டிடுறேன், ஏன்னா உங்களுக்குலாம் ஆர்வம் அதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல நிறைய நம்ம பொம்மைகள் பார்க்க போறோம். 2-3 விஷயங்கள் நம்ம சுபாஷினிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்களோட த கொலு ஸ்டுடியோ இந்த நேம் நானா சொன்னேன் பாருங்க, இது ஒரு மாடர்னா இருக்கு, ட்ரெடிஷ்னலான விஷயத்த மாடர்னா நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இன்டர்நேஷனல் ஷிப்பிங் எல்லாம் பாசிபிளா? ஆமாம் மேம், ஆக்சுவலி எல்லா இடத்துக்குமே ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். நாட் ஓன்லி இன்டர்நேஷனல், இந்தியாக்குள்ள எங்க இன்டீரியரா இருந்தாலுமே we do ship everywhere. ஓகே, all over the world, all over the India we do ship everywhere. ஓகே. இவங்க கிட்ட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, வெளிநாடுகள்ல இருந்து ஆர்டர் பண்றவங்களுக்கு ரேட் வந்து இவங்க டாலர்ஸ்ல சம்பாதிக்கிறாங்க, இவங்களுக்கு வேற ரேட் போடுவோன்ற வேலையே கிடையாது. எல்லாமே வெப்சைட்ல அழகா ரேட்ஸோட கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ரேட்ஸ் எதுவுமே சொல்ல போறது இல்லை, நீங்க வெப்சைட் லிங்க்ல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். எல்லா ரேட்ஸுமே எல்லா பொம்மைகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? இது வந்து 6th year பண்ணிட்டு இருக்கோம். 6 years தான் இருக்கும். 6th year இது ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ இருக்கிற அடுத்த கவலை பேக்கிங் பண்ணி என்னதான் பேக் பண்ணி நம்ம வச்சாலுமே நம்ம வீட்லயே கொலு பொம்மைகள் உடைஞ்சு போகுது. ஸோ வெளிநாடுகளுக்கு அனுப்பும்போது நல்லபடியா வந்து சேருமா அப்படின்னு ஒரு கவலை இருக்கு. அதை பத்தியும் கேட்டுருவோம், சொல்லுங்க. பேக்கிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ 99% எங்களோட டால் இது வரைக்கும் எங்கேயுமே உடைஞ்சு போனதே கிடையாது. we do 4 layers of packing and extra care எடுத்து நாங்க மட்டுமே பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம நிறைய பொம்மைகள் பார்க்க போறோம். வித்தியாசமான பொம்மைகளை முதல்ல பார்த்துட்டு, அதாவது இது வரைக்கும் மார்க்கெட்ல நான் பார்க்காத பொம்மைகள்னு முதல்ல ரசிச்சு பார்த்தேன். அதை உங்க கூட முதல்ல ஷேர் பண்ணிட்டு அப்புறமா த கொலு ஸ்டுடியோவை ஃபுல்லாவே ஒரு விர்ச்சுவல் டூர் பண்ண போறோம். அதுல எல்லா பொம்மைகளையுமே நம்ம கவர் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம்.
த கொலு ஸ்டுடியோ இவங்களுடைய வெப்சைட் லிங்க் நான் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் கொடுக்குறேன், அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு தேவையான நம்பர்ஸ் கொடுக்குறேன், அட்ரஸ் கொடுக்குறேன், எல்லாமே கொடுக்குறேன். நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்க்கலாம். அண்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணியோ அவங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிடுங்க. அப்பப்போ அப்டேட்ஸ் டெய்லியே வரும். அந்த அப்டேட்ஸில் நானுமே இருக்கேன் அந்த கம்யூனிட்டியில். ஸோ டெய்லி நீங்கள் என்னென்ன புது வரவுகள் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு அப்புறமா கூட நிறைய புது வரவுகள் அவங்கள்ட்ட வரப்போகுது. ஸோ நீங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் போய் ரேட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பொம்மைகளை நீங்கள் ஆர்டரும் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பொம்மைகளை பார்க்கலாம். இந்த வீடியோ எடுக்கிற நாள் ஆடி பூரம், அதனால ஆண்டாள்ல இருந்து தொடங்கணுங்கிறது என்னோட ஆசை. அதாவது தமிழ்ல ஒரு மிகச்சிறந்த பொயட் அப்படிங்கிற ஒரு பெருமை ஆண்டாளுக்கு உண்டு. தமிழுக்காக தன்னுடைய காதல் பாடல்களை நிறைய கொடுத்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ இன்னும் ஆண்டாள் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பால ஆண்டாள் நீங்க பாக்குறீங்க. ஆண்டாள்ல பாலஸ்வரூபமா குழந்தையா இருக்கக்கூடிய ஆண்டாள் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? அது களிமண்ணால செய்யப்பட்டு ஒரு 1.25 அடி 15 இன்ச்சஸ் அந்த மாதிரி ஹைட்ல இருக்கக்கூடிய கிளே டால் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இப்ப நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கல்யாணம் நம்ம அட்டன் பண்ண போறோம். துளசி கல்யாணம். துளசி கல்யாணம்ங்கிறது துளசி அம்பாள் வந்து பெருமாளை அடையணுங்கிறதுக்காக தவம் இருந்து பெருமாளை வந்து அடைஞ்சா அப்படிங்கிற மாதிரி கதைகள்லாம் இருக்கு. இன்னும் அது தொடர்பான கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டீட்டெயிலா நீங்க கமெண்ட்லயும் கொடுங்க. வாங்க துளசி கல்யாணத்தை போய் அட்டன் பண்ணுவோம். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமானது துளசி அப்படின்னு பக்கத்துல குட்டி குழந்தையா துளசி பாப்பா அழகா இருந்து கிருஷ்ண பக்தியில அவ ஆழ்ந்து போகக்கூடிய காட்சி பார்க்குறோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணரை தான் மணவாளனா அவ ஏத்துக்கணும்னு விருப்பப்பட்டு கிருஷ்ணர் துளசி மாதாவுக்கு அழகா திருமாங்கல்ய தாரணம் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். பக்கத்துல அவங்க அம்மா வந்து விளக்கேத்தி வைக்கிறாங்க, குத்து விளக்கேத்தி வச்சு அழகா. அடுத்தது பெருமாளும் துளசியும் 2 பேரும் சேர்ந்து தம்பதியா காட்சி கொடுக்கக்கூடியது பார்க்குறோம். ஸோ துளசி அப்படிங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எவ்வளவு முக்கியமான இடம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது, எல்லா வீட்லேயும் நம்ம வச்சு வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு செடி அப்படின்னா துளசி. அதனால துளசி மாதாவுடைய கல்யாணம் தான் இப்போ அழகான செட்டு பார்த்து ரசிச்சிருக்கீங்க. இது ஒரு அழகான கேரளா செட், யானை செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, யானை மேல ஒரு பையனை, குட்டி பையனை ஏத்தி உட்கார வச்சிருக்கலாம். ஆனா ஒரு பெண் குழந்தை அங்க குட்டி ஆண்டாள் மாதிரி தலையில கொண்டையோட அழகா மலையாளத்து பெண்குட்டி உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல் நீங்க பாக்குறீங்க. பெண்கள் வந்து யானையை பார்த்து பயப்படாம, மிருகங்களுக்கெல்லாம் பயப்படாம தைரியசாலியா இருக்கணும்ன்ற மாதிரி அந்த குட்டி பாப்பாவை அங்க வரைஞ்சி அங்க பொம்மையா கொண்டு வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. யானை பாகன் இருக்காரு, 2 பேரு பக்கத்துல வந்துருவாங்க. இது கம்ப்ளீட்டா இது ஒரு அழகான செட். பாக்குறதுக்கு எவ்வளவு லட்சணமா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. வீட்டு வாசல்ல சூப்பரா கோலம் போட்டிருக்காங்க. ஒரு சின்ன வீடு, ஓட்டு வீடா இருந்தா கூட அந்த வீட்டு வாசல்ல மங்களகரமா ஒரு அம்மா கோலம் போட்டுட்டு இருக்காங்க. கோலம்னோடனே நமக்கு மார்கழி, மார்கழி அப்படின்னாலே திருப்பாவை, ஆண்டாள் இதெல்லாம் ஞாபகம் வரணும். ஸோ மார்கழி சீசனை வெளிப்படுத்துற மாதிரி பஜனை செய்யக்கூடியவர்கள் ஆண்டாளுடைய பாசுரங்களை படிப்போம். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கோலாட்டம், அந்த மாதிரி அழகழகான விஷயங்கள் வந்து மார்கழி தொடர்பா நடக்கும். ஸோ இதெல்லாம் வெளிப்படுத்துற மாதிரி மார்கழி திருநாளை எப்படி வந்து அழகா பொம்மை வடிவத்துல காட்டலான்னு சொல்லி ஒரு மாதத்துல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இதுல சுருக்கமா ஒரு செட்டுல காட்டியிருக்காங்க. இந்த பொம்மைக்கு எவ்வளோ போட்டா போட்டி வரப்போகுதுன்னு பாருங்க. உண்மையிலே ஸ்டாக் இருக்கிறதுக்குள்ள வாங்கிக்கோங்க. ஏன்னா பேப்பர் மெஷ்ல முன்னாடி நான் பார்த்துருக்கேன், நம்ம வீட்டில் கூட உண்டு 2.5 அடி. ஆனா காம்பாக்டா வேணும் வேணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்பீங்க. ஆண்டாள் முகத்துல இருக்கக்கூடிய அந்த கனிவு, காருண்யம் அதுல பாருங்க. கிருஷ்ணரை அணைச்சிட்டு இருக்கிற அந்த பேரன்பு அவ்வளவு அழகா, ஆண்டாள் வந்து அழகா கிருஷ்ணரை அணைச்சிட்டு இருக்கிறது, அந்த பசுமாடு வாஞ்சியோட அப்படியே அண்ணாந்து பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பொம்மை. இது வந்து நிச்சயமா எல்லாருமே ஆசைப்பட்டு வாங்கி வைக்கக்கூடிய பொம்மை. ரொம்ப அழகா இருக்கு.
நவ திருப்பதி செட்டு தான் நீங்க பாக்குறீங்க. 9 கோயில்கள். இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல அழகா தாமிரபரணி ஆற்றங்கரையோரமா 9 கோயில்கள் இருக்கும். இந்த கோயில்களுக்கு போனா நவக்கிரக தோஷங்கள் இருந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய பெருமாள் 9 கோயில்ல எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய பெருமாளே வந்து நமக்கு அந்த நவக்கிரக தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி வைப்பாருங்கிறது ஐதீகம். ஸோ நவ திருப்பதி வைஷ்ணவர்களுக்கு நம்ம எப்படி கும்பகோணத்துல நம்ம நவக்கிரக ஸ்தலங்கள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி வைஷ்ணவர்களுக்கான நவக்கிரக ஸ்தலங்கள் தான் இந்த நவ திருப்பதி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய 9 ஆலயங்கள்ல எப்படி சில இடங்கள்ல பெருமாள் தாயாரோட அமர்ந்திருக்கிறது, ஆதிசேஷன் மேல சயன கோலத்துல இருக்கிறதுன்னு நின்ற திருக்கோலம் இப்படி வருவார். 9 திருக்கோலத்துல பெருமாளை நம்ம பார்க்குறோம். பேப்பர் மிஷ்லையும் அவைலபிள், கிளேலையுமே இந்த நவ திருப்பதி செட் அவைலபிளா இருக்கு. ஆடி பூரத்தன்னைக்கு மலையப்ப சுவாமியை நான் தரிசனம் பண்ணிக்கிறேன். என்னுடைய குலதெய்வம் மலையப்ப சுவாமி, பூதேவி ஸ்ரீதேவி சமேதரா உற்சவ மூர்த்தியா மலையப்ப சுவாமியை நம்ம சங்கு சக்கரதாரியா அழகா நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். என்ன அழகா இருக்காரு பாருங்க. பேப்பர் மெஷ்ல இருக்கக்கூடிய பொம்மை. மலையப்பர் மட்டும் 15 இன்ச்சஸ் போல, மற்றபடி பூதேவி ஸ்ரீதேவி 2 தாயாரும் ஒரு அடியில வருவாங்க. ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து பார்க்கறது பரமபதநாதர். 3 தேவியரோடு இருப்பார். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியோடு இருக்கக்கூடிய பரமபதநாதர். சிம்ஹாச்சலம் நரசிம்மர் அவரை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இந்த நரசிம்மரை நான் முதல்ல போய் சிம்ஹாச்சலத்துக்கு போயிருக்கும் போது சிவலிங்கம் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சேன். அப்போ சிவனை தேடி நிறைய ஆலயங்களுக்கு நான் போயிட்டு இருந்த சமயத்துல எனக்கு சிவனாவே காட்சி கொடுத்தாரு. அப்பதான் அங்க சொன்னாங்க, இந்த மேல பூசி இருக்கிற மஞ்சள் அந்த சந்தனத்தை வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் அட்சய திருதியில மட்டும்தான் அதை எடுப்பாங்க. விளக்குன உடனே நரசிம்மர் தெரிவார். அதனால உள்ள சின்னதா நரசிம்மர் தெரிகிற மாதிரி அங்க சிலை இருக்கிறதையும் நீங்க பாக்குறீங்க. சிம்ஹாச்சலம்ங்கிறது ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு பகுதி. காஞ்சி காமாட்சியுடைய தங்க ரதம் நம்ம தரிசனம் பண்ணிக்க போறோம். காமாட்சி அம்பாள் உள்ள அழகா நின்ற திருக்கோலத்துல ஜம்முன்னு உற்சவ மூர்த்தியா புறப்பட்டு தங்க ரதத்துல ஏறி பக்தர்களை நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்குன்னு வீதி உலா வரக்கூடிய காட்சி தான் நீங்க அழகா பாக்குறீங்க. இந்த தங்க ரதம் ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. எல்லாமே அங்க அதுல இருக்கக்கூடிய குடையிலிருந்து எல்லாமே அங்க தங்க ரதம் எப்படி வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில்ல எப்படி இருக்குமோ அதோட மினியேச்சரை அழகா கொண்டு வந்திருக்காங்க. அந்த குதிரைகள், பிரம்மா அங்க நடுவுல உட்கார்ந்து தேரோட்டியாக சாரதியாக அவர் இருக்கக்கூடியது. அப்புறம் அங்க குருக்கள் வந்து எல்லாரும் வர்றவங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணி கொடுக்கறது, யானை முன்னாடி துதிக்கையை தூக்கி ஆசீர்வாதம் அளிக்கக்கூடியது, மேல தாள முழக்கத்தோட வர்றது, பெண்கள்லாம் அம்பாளை தரிசனம் பண்ணிக்கிறதுக்காக வர்றது. இங்க பாருங்க, வயதான பாட்டி அவங்க வந்து தேரை வடம் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுப்பினையை பாருங்க. அங்க எல்லாரும் நிறைய பெண்கள் வந்து வடம் பிடிக்கிறதெல்லாம் பாக்குறோம். ஸோ நமக்கு வந்து இது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னா, கோயில்ல போய் தரிசனம் பண்றது அப்படிங்கிறது நம்ம போய் அம்பாளை பாக்குறோம். ஆனா அம்பாள் வீதி உலா வர்றதுங்கிறது அம்பாள் நம்மளை பாக்குறதுக்காக நம்ம வீடு தேடி வாசலுக்கு வர்றது. அது எவ்வளவு விசேஷங்கிறது இந்த செட்ல இருந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு தனி தீமாவே நீங்க செட் பண்ணி நவராத்திரியில வச்சு அழகா காமாட்சியை கொண்டாடலாம். வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் 3 பேரும் ஃபைபர்ல வந்திருக்காங்க. எவ்வளவு அழகா. நம்மாழ்வார் அவர் கொண்டையோட இருப்பாரு, சூப்பரா இருப்பாரு. ராமானுஜர் நடுவுல இருக்காரு, மணவாள மாமுனிகள் அந்த பக்கம் இருக்காரு. 3 பேரும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முக்கியமான ஆச்சாரியர்கள்னு வழிபாட்டுக்குரியவர்களா இருக்காங்க. இவங்கள நம்ம வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணலாம். கொலு பொம்மையில வைக்கிறதும் ரொம்ப அழகா இருக்கும். இது வரைக்கும் நம்ம நிறைய காஞ்சி குரு பரம்பரை, ஸ்ருங்கேரி குரு பரம்பரை பார்த்திருப்போம். இப்ப அகோபில ஜீயர் குரு பரம்பரை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. நடுவுல நரசிம்மர் இருப்பாரு. ஜீயர் வம்சத்துல வந்த ஆச்சாரியர்கள் தான் இந்த ஃபைபர் டால்ல நீங்க பாக்குறீங்க. காஞ்சி குரு பரம்பரை தான் நம்ம பார்க்குறோம். ஆதிசங்கரர் பகவத் பாதாள்ல இருந்து அடுத்தடுத்து சங்கராச்சாரியர்ல என்ன குரு பரம்பரை வந்திருக்காங்களோ அவங்கள ஒரு துளியை தான் நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம். முக்கியமாக நம்ம வழிபட வேண்டிய ஆச்சாரியர்களை அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஸ்ருங்கேரி சாரதாம்பாளுடைய குரு பரம்பரை செட்டு அவங்கள்ட்ட இருக்கு. இப்போ ஸ்டாக் இல்லாததுனால இந்த வீடியோல இணைக்க முடியல. ஆனா ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும்.
பெருமாள் எவ்வளவு அழகா இருக்கார் பாருங்க. 1.5 அடி உயரத்துல இருக்கக்கூடிய அழகான திருமேனி. பக்கத்துல மாமா மாமி, மாமாவோட ஹேர் கட் வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப அழகா மாமி கொழுக்கு முழுக்கு மாமியா இருக்காங்க. நல்ல குண்டு பாப்பாவா இருக்காங்க அவங்க. அடுத்தது சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வார்ல இருக்கிற சைஸஸும் காட்டியிருக்காங்க. பேப்பர் மெஷ்லையும் பாக்குறீங்க, களிமண்லையும் நீங்க பாக்குறீங்க. பின்னாடி நரசிம்மர் வந்துருவாரு. ஸோ நீங்க கண்ணாடி வச்சு அழகா நீங்க நரசிம்மரையும் தரிசனம் பண்ணிக்க முடியும். இப்ப பாக்குறது சம்மோகன கிருஷ்ணர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய, இது வந்து மோகனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய உண்மையிலே இருக்கக்கூடிய கோயில்ல இருந்து தான் இந்த ஸ்வரூபத்தை நம்ம எடுத்திருக்கோம். நான் பலமுறை என்ன நினைச்சேன்னா கிருஷ்ணர் பாதி ஆண்டாள் பாதி அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆக்சுவலி பார்த்தா அண்ணாவும் தங்கையும், அதாவது கிருஷ்ணர் பெருமாளும் லலிதாம்பிகையும் இணைஞ்ச சுரூபமா, ஏன்னா கையில கரும்பு வில் இதெல்லாம் வருது பாருங்க. கரும்பெல்லாம் வந்து யாருக்கு வரும் அப்படின்னா லலிதாவுக்கு தான் வரும். ஸோ அம்பாளும் அதான் அண்ணனும் தங்கையும் இணைஞ்ச சுரூபமா தான் சம்மோகன கிருஷ்ணர் இருக்காருங்கிறதும் இப்ப சமீபத்துல ஒரு பெரியவர் சொல்லி கேட்டேன். இது தொடர்பா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. காமதேனு பசு கண்டிப்பா நம்ம கொலுல வைக்க வேண்டிய சொரூபம். இங்க பாருங்க, கிருஷ்ணர் மாதிரி அவரு அழகா சூப்பரா கிருஷ்ணா குட்டியும் ஆண்டாளும், கிருஷ்ணர் மாதிரி இல்ல, கிருஷ்ணரும் ஆண்டாளும் நல்ல குட்டியா, இவர் கேட்கவே வேணாம், தயிர் பால்லாம் சாப்பிட்டு நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்காரு. அடுத்து குரு தட்சிணாமூர்த்திய பாக்குறீங்க. நடராஜருடைய திருமேனி சிவகாமியோடு வந்திருக்கக்கூடிய களிமண்ணாலான கிளேடால் தான் நீங்க பாக்குறீங்க. இங்க பாருங்க, பெருமாளுடைய திருவடியை பார்த்தாலே போதும், நமக்கு பெருமாள் திருவடி தரிசனம் கிடைச்சாலே போதும்னு சொல்லுவோம். சங்கு சக்கரம், அப்புறம் ஆஞ்சநேயர், கருடாழ்வார், பெரிய திருவடி சிறிய திருவடின்னு சொல்லுவோம். இந்த முத்திரைகள்லாம் வந்து புரட்டாசி மாதத்துல வச்சு நம்ம அழகா வழிபாடு பண்ண முடியும். அடுத்து இங்க பாக்குறது கன்னியாகுமரி அம்பாள் வந்து இவ்வளோ குட்டியா வந்திருக்காங்க. உண்மையிலே எனக்கு ஆசையா இருக்கு பாக்குறதுக்கே. ரொம்ப அழகா சின்னதா நம்ம வந்து இப்ப ரிட்டர்ன் கிஃப்ட் என்னென்னமோ வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு அம்பாளை நம்ம திரும்ப கொடுத்து அனுப்புனா அவங்க சந்தோஷமா வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த காமதேனு பசுவோட ஜோடி பசு தான் நீங்க பாக்குறீங்க. சமயபுரத்தாளுடைய தரிசனம் பாக்குறீங்க. எவ்வளோ அழகா செந்நிற முகத்தோடு அவ்வளோ சூப்பரா தேஜஸ்வரூபினியா இருக்கக்கூடிய அம்பாள் சமயபுரத்தாள். தர்மசாஸ்தா ஐயனுடைய படிபூஜை தான் நம்ம பார்க்குறோம். 18ஆம் படிக்காக இருமுடி கட்டி யாத்திரை போறவங்களுடைய குருமார்கள்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அங்கே பிள்ளையாரும் முருகரும் பக்கத்துல வந்துருவாங்க. எப்போதுமே அந்த பூஜையில இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படி குருசாமிலாம் வந்து அழகா பாட்டு பாடி பஜன்ஸ் எல்லாம் பாடி மலை ஏற்றி விடுறது தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. அடுத்தது கிளி ஜோசியம். நிறைய ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க கிளி ஜோசியத்தையும் நம்ம தான் நம்புவாங்க. அழகா இருக்கு பாருங்க அந்த கிளி. அவர் வந்து வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு அழகா அவர் ஜோசியம் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ரவணகுமாருடைய கதை அழகா வந்து தாய் தந்தை 2 பேருக்கும் கண்ணு தெரியாது, எப்போதுமே தாய் தந்தையை விட்டு பிரியாம எப்போதும் அந்த தராசு மாதிரி தூக்கிட்டு 2 பேரையும் தூக்கி சுமந்த ஒரு மகன். அப்படிப்பட்ட ஸ்ரவணகுமார் தான் நீங்க பாக்குறீங்க. அப்புறம் ஒரு கச்சேரி நடக்குது. பாட்டு பாடக்கூடிய அம்மா வந்து நல்ல பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு சூப்பரா இருக்காங்க. வயலினிஸ்ட் பாக்குறீங்க, அங்க மிருதங்கம், தம்புரா அப்படின்னு நிறைய இந்த கஞ்சிராலேருந்து எல்லாம் வச்சு அழகான கச்சேரி நடந்துட்டு இருக்கு. திருப்பதி பாலாஜி அலமேலுமங்கா தாயார் குட்டியா வந்திருக்காங்க. இப்பதான் கொலு முதல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க சின்னதா வாங்கி வச்சு ஆரம்பிக்கலாம். பின்னாடி துர்கா லட்சுமி சரஸ்வதி நம்ம வந்து நிச்சயமா வழிபட வேண்டிய தெய்வங்கள். துர்கையுடைய கடாட்சமா நமக்கு தைரியம் வேணும். ஆயக்கலைகள் 64யும் சரஸ்வதி கொடுப்பா. லக்ஷ்மி கடாட்சம் இல்லைன்னா இந்த வாழ்க்கையில எப்படி நம்ம இந்த பூலோகத்துல இருக்க முடியும்? ஸோ 3 பேருடைய கடாட்சமும் நிச்சயமா நமக்கு தேவை. அடுத்தது இங்க மாமா மாமி தான். இவங்க வைஷ்ணவ மாமா மாமியா இருக்காங்க. அவ்வளவுதான். பாக்குறதுக்கு ஆண்டாள் கொண்டையோட இருக்கிறதுனால நீங்க ஆண்டாள்னு நினைச்சுக்க வேண்டாம், வைஷ்ணவ மாமா மாமி அப்படி இருக்காங்க. அடுத்தது குட்டியா இருக்கக்கூடிய ராமருடைய பரிவாரம் 2 சைஸ்ல நீங்க பாக்குறீங்க. ராமர், சீதா, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் அப்படின்னு ராம் பரிவார் 2 சைஸ்ல இப்ப இருக்கிறத பாக்குறீங்க. கருமாரியம்மன் நீங்க பாக்குறீங்க. கிளேடால்
ஸ்டோன் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய கருமாரியம்மன். திருப்பானாழ்வார் தான் நீங்க பாக்குறீங்க. திருப்பானாழ்வார சுமந்துட்டு ஒருத்தர், அந்த கதை மறந்து போச்சு, கோயில் வாசல்லையே நின்று பாடிட்டு இருப்பாரு. அவரை வந்து தோல் மேல சுமந்து என்னை பார்க்க கூட்டிட்டு வா அப்படின்ட்டுருவாரு. அர்ச்சகர் வந்து ரொம்ப ஏளனமா பேசினதுனால அப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு பெருமாள். அதனால திருப்பானாழ்வார தோல் மேல சுமந்துட்டு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போவாரு. அர்த்தநாரீஸ்வரர் பாக்குறீங்க. அம்பாளுக்குரிய வாகனமும் சிவபெருமானுக்குரிய வாகனமும் ரெண்டு பக்கமும் எட்டி பாக்குறத பாருங்க. அர்த்தநாரீஸ்வரரே இன்னொரு திருக்கோலத்திலையும் வாகனங்கள் இல்லாம தனித்து தெரிகிறதையும் பார்க்கிறோம். அடுத்தது கைலாய செட்டு, எல்லாருமே வந்துடுறாங்க. பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் சிவபெருமான், பார்வதி, பிள்ளையார், முருகர், பூதகணங்கள், நந்தியம்பெருமான், மகாவிஷ்ணு எல்லாருமே வந்துடுறாங்க. இதுல அபிராமி அம்பாள் தான் நீங்க பாக்குறீங்க. திருக்கடையூர் அபிராமி அழகா சூப்பரா இருக்காங்க பாருங்க. அந்த கரும்பு கையில வச்சுக்கிட்டு நிக்கிற திருக்கோலம் ரொம்ப அழகா இருக்கு. பிள்ளையார்லாம் விதவிதமா என்னென்ன மாதிரி கொடை வச்சுட்டு ஒருத்தர் இருக்காரு. பிள்ளையார்ல நிறைய சைஸஸும் பாக்குறீங்க. பிள்ளையார் பட்டி பிள்ளையாரா வேணுமா, அல்லது வீட்டுல வந்து நம்ம பிள்ளையார் வாங்கி வச்சுதான் முதல்ல கொலு ஆரம்பிப்போம் இல்லையா? அதனால கலர் கலரா இருக்காரு. எந்த கலர்ல நமக்கு பிடிச்சிருக்கோ அப்படி வாங்கிக்கலாம். திருப்பதி மலையப்ப சுவாமியுடைய கோயில், திருக்கோயிலுடைய தங்க கோபுரம் தான் நீங்க பாக்குறீங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம எழுந்தோடனே காலம்புற பாக்குற இடத்துல வச்சிடணும். இந்த கோபுரத்தை எழுந்தோடனே நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியவரா பெருமாள் இருக்காரு. வைரமுடி சேவை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. திருப்பதி பெருமாளுடைய வைரமுடி சேவை. கஜலட்சுமி அம்பாள் அழகா இருக்காங்க. நரசிம்மர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உள்ள வந்தோடனே நான் கேட்டேன், இவர் வந்து ரொம்ப சாந்தமா அந்த அந்த சிங்க முகத்துக்கு அவங்க கொடுத்துருக்கிற அந்த கலரிங் வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா லக்ஷ்மி நரசிம்மர் அவ்வளோ சூப்பரா இருக்காரு. பைரவி தான் நீங்க பாக்குறீங்க. பைரவி அம்பாளுக்கு பக்கத்துல ஆடிப்புறத்தம்பாள், தையல் நாயகி, வைத்தீஸ்வரன் கோயில் தையல் நாயகி. அடுத்து பிள்ளையார் இருக்காரு. மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்து திருப்பானாழ்வார் ஏற்கனவே நம்ம கவரோட பார்த்தோம். கவர் இல்லாம இங்க நீங்க பாத்துக்கலாம். பக்கத்துல திருவாரூர் கமலாம்பிகை இருக்காங்க. அடுத்தது ஆண்டாள் கண்ணாடியில பார்க்க கிருஷ்ணன் தெரிஞ்ச காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. நர்த்தன கணபதி சூப்பரா இருக்காரு. தவழக்கூடிய கிருஷ்ணர் பாக்குறீங்க. பால திரிபுர சுந்தரி நின்ற திருக்கோலத்துல அழகா குட்டி பாப்பாவா இருக்காங்க. முருகப்பெருமானும் குட்டி குழந்தையா ஆனா ராஜ அலங்காரத்துல இருக்காரு. நர்த்தன கிருஷ்ணர் பாக்குறீங்க. அலமேலு மங்கா சமேத திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய திவ்ய தரிசனம். முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவோட அழகா டூர் கிளம்பிட்டாரு மயில்ல. ஆஞ்சநேய மூர்த்தி பாக்குறீங்க. அடுத்து இருக்கிறது அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம். நல்ல பிரீமியம் பினிஷ்ல அழகா இருக்கக்கூடிய திருக்கோலம். அம்பாள் ஒரு பக்கம், சுவாமி ஒரு பக்கம் இருக்கக்கூடிய திருக்கோலம். நர்த்தன கணபதியே ஸ்டோன் பினிஷ்ல வேணும்னாலும் சரி, வுட் பினிஷ்ல வேணும்னாலும் உங்களுக்கு 2 டைப்ல அவைலபிளா இருக்கு. காளிகா அம்பாள் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. 1 அடி உயரத்துல இருக்கக்கூடிய அம்பாள். ஆதிசங்கர பகவத் பாதாள் பாக்குறீங்க. எம்எஸ் அம்மா, சங்கீதம் படிக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம வீட்டுல இருந்தா எம்எஸ் அம்மா சிலைய கண்டிப்பா வீட்டுல வச்சு, ஏன் பூஜை ரூம்லயே வச்சு வழிபட வேண்டிய அம்மா அவங்க. அடுத்து ராகவேந்திர சுவாமிகள் பாக்குறீங்க. ராமானுஜர் பாக்குறீங்க. சின்ன சைஸ்லயும் ராமானுஜர் இருக்கிறதும் பாக்குறீங்க. அடுத்தது புத்து அம்மன் அப்படின்னு ஆடி மாதத்துல நம்ம புத்து அம்மனையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். இங்க மதுரை மீனாட்சிய பாக்குறீங்க. பச்சை உடம்பு, பச்சை மேனிக்காரியா இருக்கக்கூடிய மீனாட்சி அம்பாள் பாக்குறீங்க. ராஜராஜேஸ்வரி தரிசனம் தான் இப்ப பண்றீங்க. அழகா 1.25 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய அம்பாள் சிம்மாசனத்துல அழகா உட்காந்துருக்காங்க. கையில கரும்பு வந்துடும். அடுத்து வராகி அம்பாள். அடுத்தது வராகி அம்பாள் தாமரை பீடத்துல பார்த்தோம். அடுத்தது காமாட்சி அம்பாள்.
கையில வந்து கிளியோட கரும்பு அதெல்லாம் வந்துரும். ரொம்ப அழகான ஃபினிஷிங்ல இருக்கிற காமாட்சி அம்பாளும் பார்க்குறீங்க. கருடாழ்வார் கருட சேவை, அதாவது கல்கருடன், நாச்சியார் கோயில் கல்கருடனை தான் நீங்க பார்க்குறீங்க. குருவாயூரப்பன் அவர் வந்து குழந்தை, ஆனா இங்க பாத்தீங்கன்னா நெடுன்னு ரொம்ப விஸ்வரூப காட்சி அவர் நமக்கு காட்டுற மாதிரி அழகா இருக்காரு குருவாயூரப்பன். அடுத்து கோயில்கள் வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல கிடைக்குது. நம்ம கோயில் தீம் வச்சு பண்ண போறோம் அப்படின்னா அவங்கவுங்க வீட்டோட சைஸ் அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்தது சமயபுரத்தாளுடைய தரிசனம் தான் ஸ்கின் டோன்ல நீங்க பாக்குறீங்க. சிறுவாச்சூர் மதுரகாளி தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. கல்யாண பெருமாள் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. அடுத்து வள்ளலார் இருக்காரு. அப்புறம் மகான்கள்லாம் நம்ம வரிசையா பார்க்குறோம். ரமண மகரிஷி பார்க்குறோம், புத்தர் இருக்காரு, திருவள்ளுவர் இருக்காரு. அடுத்து குட்டி குழந்தைகளா நிறைய கிருஷ்ணமயமா இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். விட்டோபா கிருஷ்ணர் வேணுமா, மாப்பிள்ளை கண்ணன் வேணுமா, வெண்ணத்தாழி கண்ணன் வேணுமா, பசுமாடோட கண்ணன் வேணுமா, தவழக்கூடிய கண்ணன் வேணுமா, இப்படி எந்த டைப்ல வேணுமோ அந்த டைப்ல எல்லாம் கிருஷ்ணர் அவைலபிள். மீசை வச்சுக்கிட்டு ஒரு தெய்வம் வந்து வைஷ்ணவத்துல இருக்காரு அப்படின்னா அவர் வந்து ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி பெருமாள் தான். பார்த்தனுக்கு சாரதியா வர்றதுனால மீசையெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு. தேவியோட இருக்கக்கூடிய காட்சி. திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் தான் நீங்க தரிசனம் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது ராம்லல்லா ஸ்டோன் ஃபினிஷ் வேணும்னாலும் சரி, விக்கிரக ஸ்டைல்ல இருக்கணும்னாலும் உங்களுக்கு பிளாக் ஃபினிஷ்லையும் கிடைக்குது. அப்புறம் அதாவது மனைவியோடு இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சிலை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. குரு தட்சிணாமூர்த்தி மனைவியோடு திருமண கோலத்துல இருக்க காட்சி கொடுக்கிறது, தம்பதியா காட்சி கொடுக்கிறது தான் பாக்குறீங்க. அடுத்து துர்கா லட்சுமி சரஸ்வதி 3 பேரும் அழகா நல்ல குவாலிட்டி ஃபினிஷ்ல இருக்கிறது பாக்குறோம். ஆதிசங்கரர் பாக்குறீங்க, ராமானுஜர், மத்வாச்சாரியார் பாக்குறீங்க. அடுத்து 4 பேரும் குழந்தைகளா பாலஸ்வரூபத்துல ஆஞ்சநேயர், முருகப்பெருமான், பிள்ளையார், கிருஷ்ணர். துர்காலட்சுமி சரஸ்வதியே நம்ம 3-4 சைஸ்ல அவங்கள்ட்ட இருக்கு. ஸோ வந்து நமக்கு 6 இன்ச்சஸ்ல வேணும்னாலும் சரி, 8 இன்ச்சஸ், அப்புறம் 12 இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி இருக்கு. லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரி பாக்குறீங்க. சிரசு மாரியம்மன் தான் நீங்க பாக்குறீங்க. சிரசு மாரியம்மன்லயே ஸ்டோன் ஃபினிஷ்ல சைஸும் நமக்கு கிடைக்குது. பிளாக் கலர்ல கோயில்ல இருக்கிற மாதிரி வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் உள்ள இருக்கிறவர் சித்திரகுப்தர். நம்ம வீட்டுல யாராவது ரொம்ப உடம்பு முடியாம அப்படிலாம் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்கன்னா சித்திரகுப்தர் வழிபாடு நம்ம பண்ணலாம், ரொம்ப நல்லது. அவங்களுடைய உடல் நலம் தேறி வரும். அடுத்து ஆண்டாளுடைய சொரூபம் பாக்குறீங்க. சின்ன சின்னதா இருக்கிற காஞ்சி காமாட்சி, கருமாரியம்மன், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சைஸ்னா 6 இன்ச்சஸ்ல கிடைக்கிறாங்க. பிரதோஷ சிவன் பாக்குறீங்க. 2 ஃபினிஷ்ல இருக்கு பாருங்க. ஸ்டோன் ஃபினிஷ்ல வேணும்னாலும் சரி, பிளாக் கலர்ல வேணும்னாலும் அப்படியும் வாங்கிக்கலாம். சரபேஸ்வர வழிபாடு பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கோயில்ல போய் விளக்கேத்துறவங்க எல்லாம் இருப்பாங்க. சரபேஸ்வரருடைய திருமூர்த்தியை நம்ம வாங்கி வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம். அடுத்து ஆண்டாளுடைய சொரூபங்கள், கிருஷ்ணர், இப்படி நிறைய பார்க்குறோம். துவாரகாபுரி துவாரகாநாத் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. துவாரகா கிருஷ்ணர். திருவாச்சியோட இருக்கக்கூடிய துவாரகாநாத் பாக்குறீங்க. திருவாச்சி இல்லாம ஒரு துவாரகாநாத் பாக்குறீங்க. ஐயப்பனுடைய திருமேனி தரிசனம் பண்ணிக்கிறீங்க. உடுப்பி கிருஷ்ணர் பாக்குறீங்க. அப்புறம் துர்க்கை அம்பாள் தரிசனம். அடுத்து மகிஷாசுர மர்தினியா இருக்கக்கூடிய சிங்கத்து மேல அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாள் பாக்குறீங்க. குருவாயூரப்பன், பாண்டுரங்கன் ருக்குமாயி பாக்குறீங்க. பெரிய ஆழ்வார் மடியில ஆண்டாள் பூக்கூடை கிருஷ்ணரை கிருஷ்ண பக்தியில ஆண்டாளை கொண்டு வர்றதுக்காக 108 திவ்ய தேச பெருமாளுடைய மகிமைகளை அழக அவர் வர்ணிக்கிறாரு குழந்தை ஆண்டாள்கிட்ட. உடனே கிருஷ்ணாவை என் கையில கொடு அப்படின்னு அந்த குழந்தை அடம் பிடிக்கிறது தான் பாக்குறீங்க. திருக்கடையூர் அபிராமி பாக்குறீங்க. இந்த அம்பாள் கையில வந்து அந்த
கிண்ணம் வச்சுக்கிட்டு அந்த கபாலம் வச்சிருக்கிற மாதிரி இப்படி ஒரு அம்பாள் இருக்காங்க. இவங்கள பத்தி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. கன்னியாகுமரி அம்பாள் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. பாவாடை தாவணியில இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க. திருமயிலை கற்பகாம்பாள். அடுத்து இவர் வந்து ஐயனாரா கருப்பண்ண ஐயனாருன்னு நினைக்கிறேன். அடுத்து சங்கிலி கருப்பு, மலேசியா சங்கிலி கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை தான் நீங்க பாக்குறீங்க. அப்புறம் குழந்தைய தொட்டில்ல போட்டு குட்டி குழந்தையா கிருஷ்ணர். அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம். சங்கரநாராயண பெருமாள், சங்கரன் கோயில் சங்கரநாராயண பெருமாள். ஒரு பக்கம் பாதி வந்து சிவபெருமான், பாதி நாராயணர் இருக்கிற மாதிரி காட்சி. அடுத்து ஹரிஹர சுதன் பாக்குறீங்க. உடம்பு வந்து சிவத்திருமேனி, முகம் பெருமாளுடையது, இடுப்புக்கு கீழே ஐயப்பன் மாதிரி கால் கட்டிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஹரிஹர சுதனுடைய திருக்காட்சி. சங்கீத மும்மூர்த்திகள் பாக்குறீங்க. சத்யநாராயண பூஜைக்காக பெருமாளுடைய சொரூபம். சத்யநாராயண வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறவங்க கொலுபொம்மையாவும் வாங்கி வச்சுக்கலாம். ராதே கிருஷ்ணா பாக்குறீங்க. பூதகிட்ட பால் குடிக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை பாக்குறீங்க. கும்பகர்ணனை தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த கும்பகர்ணன் வந்து நல்ல பிரம்மாண்டமா இருக்காரு, நல்ல பிரீமியம் பினிஷிங்ல கூட இருக்காரு. 1.5 அடி அகலத்துக்கு இருக்கக்கூடிய கும்பகர்ணனா நிறைய பொம்மைகள் அதுல வந்துடும். மேல எழுப்புறவங்க, அப்புறம் யானை வரும். எவ்வளவோ பேர் முயற்சி எடுப்பாங்க அவரை தூக்கத்திலேருந்து எழுப்புறதுக்கு. மாம்பழ கதை தான் நீங்க பாக்குறீங்க. முருகப்பெருமான் மயில் மேல உலகத்தை சுத்தி வர்றாரு. தாய் தந்தையை சுத்தி வரக்கூடிய பிள்ளையார் பாக்குறீங்க. நாரதர் தானே இந்த கலகத்துக்கு காரணம். அவரு சிவபெருமான் கையில மாம்பழம் இருக்கிறதையும் பாருங்க. அடுத்து நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள். காந்திமதி அம்பாள் எப்படி இருக்காங்கன்னா தங்க கவசத்துல இருக்கக்கூடியது பாக்குறீங்க. மாமா மாமி பாக்குறீங்க. அடுத்து பாக்குறது எல்லாம் முருகப்பெருமான் ஆண்டி கோலத்துல இருக்கிறது. அடுத்து ஸ்டோன் பினிஷ்ல மயில அணைச்சிட்டு இருக்கிறது. பெரிய சைஸ்ல 1.25 அடி உயரத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் பாக்குறீங்க. கிருஷ்ணருடைய நாரை வத காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்தது நிலால ரொம்ப ரிலாக்ஸ்டா கிருஷ்ணர் ருக்மணியோட அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. அப்புறம் செட்டியார் பொம்மைகள், அப்புறம் இந்த மாதிரி துணை பொம்மைகளா நம்ம வீட்டு செல்ல பிராணிகள் இருக்கிற மாதிரி வேணும்னாலும் சரி. இங்க குட்டி பாப்பாவா மீனாட்சியை பாக்குறீங்களா? பழைய காலத்து மோல்டு சூப்பரா இருக்கிறது. அன்னபூரணி பாக்குறீங்க. சிவ குடும்பம் பாக்குறீங்க. காசி விசாலாட்சி, அப்புறம் திருவாரூர் கமலாம்பிகை இப்படின்னு நிறைய தெய்வங்கள் அங்க இருக்கிறத பாக்குறீங்க. பாவை விளக்கு, ஜோடி விளக்குகள் இங்கே கிடைக்குது. அடுத்தது கிருஷ்ணர் நின்ற திருக்கோலத்துல இருக்கிறது. ஆண்டாளும் பாக்குறீங்க. மகா பெரிவா ஸ்டாச்சுவும் சேமமா இருங்கோ அப்படிம்பாரு இல்லையா, அந்த காட்சியும் நம்ம பாக்குறோம். லக்ஷ்மி நாராயணரா இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். அப்புறம் ராம்லல்லா பாக்குறோம். நல்ல குவாலிட்டியான ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய பேப்பர் மெஷ் டால், ரொம்ப அழகா திருத்தமா கிருஷ்ணரோட அந்த கலரிங் கொடுத்துருக்கிறதெல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கக்கூடிய கிருஷ்ணர். இடுப்புல கை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை கண்ணனா இருக்கக்கூடியவர் தான் பாக்குறீங்க. காமாட்சி அம்பாள் பாக்குறீங்க. கரும்பு வந்துடும், பேக்கிங்ல வரும்போது உங்களுக்கு கரும்பு வந்துடும். நல்ல அழகான திருவாட்சி எல்லாம் சூப்பரா இருக்கிற மாதிரி சிவப்பு நிறத்துல புடவை அணிந்த காமாட்சி நீங்க பாக்குறீங்க. கருடன் மேல நாராயணர் பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியோட இங்க பாத்தீங்கன்னா அவருடைய கதையெல்லாம் இடுப்புல அப்படி கைய வந்து வச்சிட்டு இருப்பாரு. தன்னுடைய 2 தேவியரோடு இருக்கக்கூடிய நாராயணரை பாக்குறோம். விஸ்வரூப துர்க்கை தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். 9 திருமுகங்களோட, ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு கலர்ல கொடுத்து அத்தனை கரங்கள் 18 கரங்களோடு இருக்கக்கூடிய அம்பாள் தான் விஸ்வரூப துர்க்கையா நாகர் குடைப்பிடிக்க அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் நீங்க பாக்குறீங்க. பிள்ளையார் நர்த்தன கணபதியா அழகா மத்தளம் வாசிச்சுட்டு கோலாட்டம் வேற 4 கையையும் யூஸ் பண்ணிக்கிறாரு பாருங்க. அழகா 2 கையில மத்தளம் போட்டுட்டு ஒரு பக்கம் கோலாட்டமும் இருக்கு. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு இப்படி கோலாகலமா அவருடைய செலிப்ரேஷனை நம்ம இந்த மாதிரி பொம்மைகள் வாங்கி வைக்கலாம். கிருஷ்ண ஜெயந்திலையும் என்னோட மாமாவுக்கு பர்த்டே அப்படின்னு அவர் ரொம்ப செலிப்ரேட்டிவ் மூட்ல இருக்கிற மாதிரியும்
நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். நந்தியம்பெருமான் மத்தளம் வாசிக்கிற ஒரு அழகான சிலை. நம்ம கிட்ட நடராஜமூர்த்தி இருந்தா பக்கத்துல அவருடைய ஆடலுக்கு மத்தளம் வாசிக்கக்கூடிய நந்தியம்பெருமான் நல்ல ஃபினிஷிங்ல அந்த காதெல்லாம் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. கிரீடம், அவர் கையை வாசிக்கிற போஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அந்த பாஸ்டர்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி அவரோட அங்கவஸ்திரத்திலேருந்து அழகா இருக்கு. மனம் வாங்கி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வீடு கட்டணும் அப்படின்லாம் ஆசை இருந்ததுன்னா நவராத்திரியில நல்ல பிரார்த்தனையோட வாஸ்து கிரகலட்சுமியை வச்சு வழிபாடு பண்ணுங்க. வீட்டுக்குள்ள வரும்போதே இங்க பாருங்களேன், இங்க இந்த காயின்ஸ் எல்லாம் செதறுது. அந்த அளவுக்கு அம்பாளுடைய கடாட்சம் ஐஸ்வர்யம் பொங்குற மாதிரி நல்ல ஃபினிஷிங்ல இருக்கு பாருங்க. மூக்குத்தி, சிவப்புக்கல் மூக்குத்தி சூப்பரா. இடுப்புல வந்து சொர்ண கலசத்தை எடுத்துக்கிட்டு அழகா அம்பாள் வந்து காலடியை வலது காலை எடுத்து வச்சு உள்ள வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு காட்சி. லக்ஷ்மி நரசிம்மர், நரசிம்மருடைய மடியில லக்ஷ்மி குட்டி பாப்பா மாதிரி உட்கார்ந்துருக்காங்க அழகா. அவர் ஜெய்ஜாண்டிக்கா பார்க்கறதுக்கு கம்பீரமா இருக்கக்கூடிய தோற்றத்துல, நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை, அன்னைக்கே தீர்ப்பு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு அருட்கடாட்சம் புரியக்கூடிய கருணை வள்ளல் நரசிம்மர். தகப்பன் சுவாமி சுவாமிநாதர் பாக்குறீங்க, முருகப்பெருமான். இவர் எவ்வளவு பணிவா, அப்பாவுக்கு தெரியாதது இந்த ஜெகத்துல என்ன இருக்கு, அழகா வந்து கை கூப்பி வாய்ப்பொத்தி அப்படிங்கிற மாதிரி அழகா வந்து சிவபெருமான் மகன்கிட்ட பிரணவ மந்திரத்தோட உபதேசம் வாங்கிக்கிறாரு. எப்போதுமே ராமானுஜரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்துடும். இன்னும் சொல்ல போனா பெருமாளுடைய சிலைய பார்த்து கை கூப்பி வணங்குறதை விட ராமானுஜரை பார்த்தா தன்னறியாம கண்கள்ல கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு எனக்கு நெகிழ்வாயிடும். ஏன் அப்படின்னா, தனக்கு கிடைச்ச அந்த மந்திர உபதேசம் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறத சொன்னா வைகுண்ட பிராப்தி அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு உலகத்துக்கே அதை சொல்லிட்டாரு அந்த மந்திரத்தை. இன்னைக்கு நம்ம நமோ நாராயணா நமோ நாராயணான்னு சொல்றோம் அப்படின்னா ராமானுஜர் தான் காரணம் இல்லையா? அதனால அவர் மேல மிகப்பெரிய மரியாதை எனக்கு பர்சனலா உண்டு. ராமானுஜரே செல்ல பிள்ளை ராமானுஜர் அப்படின்னு மடியில பெருமாளை வச்சுக்கிட்டு, அவருக்கும் அதாவது ஒரு தெய்வத்துக்கும் மகானுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு பாருங்க. குழந்தையா பாவிச்சு பெருமாளை அந்த அளவுக்கு ஆராதிக்கிறார் ராமானுஜர். தேசிகர் பாக்குறீங்க, தேசிகர் பத்தி எனக்கு பெருசா ஞானம் இல்லை, தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த மாதிரி மகான்கள்லாம் நம்ம வச்சு வழிபாடு பண்றதுக்கு வேற என்ன ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்? நவராத்திரியில தான் நம்ம இந்த மகான்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு ஆராதனையே பண்ண முடியும். நம்ம கொலுப்படியில வச்சு மகான்களுக்குன்னே ஒரு படியை ஒதுக்கி, சைவமா இருக்கட்டும் வைணவமா இருக்கட்டும் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரையும் வச்சு நம்ம குருவந்தனம் பண்ணணும். என் அன்னை மீனாட்சி அவளுடைய திருமண காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. நல்ல பிரீமியம் குவாலிட்டியில பார்க்கறதுக்கு விக்கிரகத்தோட ஃபினிஷிங் வரும். பஞ்சலோக விக்கிரகம் என்ன ஃபினிஷிங்ல ஆன்டிக் ஃபினிஷ் எப்படி இருக்குமோ அப்படி வரும். இங்க பெருமாள் வந்து தாரவாத்து கொடுக்குறாரு சிவபெருமானுக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க அந்த கிண்டி இருக்கிறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. பூர்ண கும்ப மரியாதையோட சிவபெருமான் அங்க வந்திருக்காரு கல்யாணத்துக்கு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த அக்னி வளர்த்திருக்கிறதா இருக்கட்டும், பிரம்மா எல்லாருமே வருவாங்க. இங்க சேர்த்தி வடிவங்கள்ல நிறைய த கொலு ஸ்டுடியோல அவைலபிளா இருக்கு. இன்னும் நிறைய வரவும் போகுது. ஸோ அவங்க டிஸ்பிளேல வச்சிருக்கிறதுல ஆறாவமுதனுடைய சேர்த்தி தான் நீங்க பாக்குறீங்க. மகாலட்சுமி தாயாரும் கிளி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ரெண்டு பக்கமும் பொதுவா தாமரை மலர் மட்டும் இருக்கும், ஆனா ரெண்டு பக்கமும் கிளி வச்சுட்டு அபய வரஹஸ்தத்தோட இருக்கக்கூடிய தாயார். இங்க வில்லேந்தி இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு ஆறாவமுத பெருமாள் சேர்த்தி தான் நீங்க பாக்குறீங்க. கல்லழகர், மதுரை கல்லழகருடைய சேர்த்தி தான் நீங்க பாக்குறீங்க. கதையெல்லாம் வந்துடும். ஸோ நம்ம இப்போ இங்க நீங்க பாக்குறத வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வர வேணாம். அழகா மல்லிகை பூ செண்டு வந்து அவரு தலை மேல ரெண்டு பேருக்குமே பாருங்களேன் ட்வின்னிங் பண்ணியிருக்காங்க சூப்பரா. இவருக்கு என்ன பார்டர் கலரோ அந்த கலர்ல தாயார் வராங்க. ரொம்ப அழகா கல்லழகருடைய சேர்த்தி. ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி அம்பாள், ராமநாத சுவாமியுடைய தர்மபத்தினி பர்வதவர்த்தினி அம்பாள் தான் பாக்குறீங்க. பேப்பர் மெஷ்ல எந்த அளவுக்கு திருத்தமா விக்கிரகம் மாதிரி அழகா வந்திருக்கக்கூடிய நடராஜ பெருமான் சிவகாமி அம்பாள் தான் நீங்க பாக்குறீங்க. நீங்க வஸ்திரம் எல்லாம் சாத்தலாம், அவ்வளவு கேப்லாம் இருந்து அழகா நடராஜருக்கு வஸ்திரம்
சாத்தலாம். அவ்வளோ நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு. திருமண தடைகள் இருக்கிறவங்க, ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க போய் முறையிட வேண்டிய அம்பாள் யாருன்னா திருமணஞ்சேரி கோகிலாம்பாள். அதனாலதான் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருப்பாங்க. காது கொடுத்து நம்மளுடைய பிரச்சனைகளை கேட்கறதுக்கு, நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் அம்பாள்கிட்ட சொல்லி திருமணம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்க அவங்கள்ட்ட சொல்லி தீர்வு காணலாம். நர்தன கிருஷ்ணர் அழகா டான்ஸ் பண்ணிட்டு சூப்பரா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் பாக்குறீங்க. ரசிச்சுட்டே இருக்கலாம். இல்ல காப்பர்ல பெயிண்டிங்லாம் நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. கலரிங் எல்லாம் அவருடைய வஸ்திரம் எல்லாம் சூப்பரா கொடுத்து பீடத்தோட நர்தன கிருஷ்ணர் நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி டால்ஸ் எல்லாம் சில பேருக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது டான்சிங் டால்ஸ் நம்ம அங்கங்க அழகுக்காக ஹோம் டெக்காராவும் நம்ம வச்சுக்கலாம். வீட்டில் கொலு பொம்மையாவும் நம்ம வைக்கலாம். புலித்தோல், அதுக்கப்புறம் மயில் மாதிரி ட்ரெஸ்ஸு, டான்சிங் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் நம்ம வீட்டில் இருந்தா இந்த மாதிரி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். கொலுலையும் வைக்கலாம். எங்க குழந்தையும் சீக்கிரமா நாங்க அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோட நீங்க கொலுல வைங்க. குகனுடைய சரித்திரம் எவ்வளோ அழகா இப்படி கொலு பொம்மைகள்ல வந்திருக்கு. இதுதான் முதல் முறையா பார்க்குறேன். ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தேன். குகனுடன் ஐவரானோம்னு சொல்லி தன்னுடைய தம்பியாவே ஏத்துக்கிறார் இல்லையா குகனை, ராமபிரான். அந்த காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. ஓடக்கார குகன் ராமபிரான அந்த நதியை கடக்கிறதுக்கு உதவக்கூடிய காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. அடுத்து குகன் ராமபிரானுக்கு பாத பூஜை செய்யக்கூடியது, அபிஷேகம் பண்ணி பாலாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய காட்சி. சீதா பிராட்டி லக்ஷ்மணர் வந்துடுறாங்க. குகன் வந்து உணவு பரிமாறக்கூடிய காட்சி. அதாவது காட்டுல வசிக்கக்கூடிய சித்திரக்கூடம்ங்கிற பகுதியில வசிக்கும் போது ராமபிரானை சந்திச்ச உடனே என்ன கொடுக்கறதுன்னு அவருக்கு தெரியல. ராமருக்கு எல்லா வகையான காட்டுல கிடைக்கக்கூடிய அனைத்து பழங்களையும் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாரு. அங்க லக்ஷ்மணர் வந்து விசிறி வீசக்கூடிய காட்சி ரொம்ப அற்புதமா இருக்கு. அடுத்து ராமர் படுத்துட்டு இருக்காரு. அவர் படுக்கிறதுக்கு அழகா அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய இலை தழையெல்லாம் வச்சு ஒரு படுக்கை மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு குகன். பக்கத்துல தண்ணி பானையும் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. சீதா பிராட்டி அங்க பக்கத்துல அமர்ந்திருக்காங்க. ராமருடைய நித்திரை கலையக்கூடாது அப்படின்னுட்டு லக்ஷ்மணன் காவல் காக்குறாரு அந்த இடத்துல. லக்ஷ்மணன் சரியா பாத்துக்கிறாரான்றத வேவு பாக்குறதுக்காக குகன் அங்க இருக்காரு. குகன் தன்னுடைய வேலையை சரியா பண்றாரான்னு பாக்குறதுக்கு அவரை வேவு பாக்குறதுக்காக இன்னும் 2 பேர் அந்த சித்திரக்கூடத்துல இருந்து இருக்காங்க. இப்படி ஒரு அழகான காட்சி தான் இப்போ நீங்க 6 காட்சிகளா இருக்கக்கூடியதை நீங்க பாக்குறீங்க. த கொலு ஸ்டுடியோ சுபாஷினி அவர்களை பத்தி ஒரு இங்க வந்திருக்கிற ஒரு 1/2 மணி நேரத்துல அவங்க சொன்ன சில வார்த்தைகளை வச்சு தெரிஞ்சுக்கும் போது கணவன் மனைவியா இணைஞ்சு இந்த ஒர்க்கை பாக்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. பொதுவா ஒரு வீட்டுல கொலு பைத்தியமா மனைவி இருப்பாங்க, கணவர் வந்து ஒத்துக்க மாட்டாரு. அப்போ சில வீடுகள்ல எப்படி இருப்பாங்கன்னா கணவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மனைவி வந்து இதெல்லாம் ஏன் இப்படி எங்க வீட்டுல நடமாடவே இடம் இல்லையே அப்படிம்பாங்க. இப்படி கொஞ்சம் கான்ட்ராவாதான் ஜோடி அமையும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சுபாஷினி அவங்க கணவர் 2 பேரும் பம்பரமா இயங்கி எல்லா பொம்மைகளையும் அவர் வந்து கதையெல்லாம் தெரிஞ்சு அந்த பொம்மைகளை வாங்குறது, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒர்க் பண்றது அப்படின்னு நிறைய அசிஸ்ட் பண்றாரு அப்படின்னு அவங்க மனைவி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க மென்மேலும் வளர்ந்து கொடுத்து உலகம் பூரா அவங்க பொம்மைகள் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. 7 வருஷமா அவங்க இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. இன்னும் நிறைய இடங்களுக்கு அந்த பொம்மைகள் போகணும். எல்லார் வீட்டு நவராத்திரியிலையும் த கொலு ஸ்டுடியோடைய பொம்மைகள் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையும் என்னுடைய பிரார்த்தனையும். என்னுடைய அன்னை மீனாட்சியை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல பார்த்த பொம்மைகள்ல உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி இந்த நவராத்திரியை கோலாகலமா கொண்டாடி அம்பாளுடைய சுவாமியுடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.